என்னது என்னது உன் பொண்டாட்டிக்கு தாஸ் அடையாளம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, அவன் அண்ணனுக்கு போன் பண்ற அளவுக்கு போயிட்டா. நான் தடுத்துட்டேன். பிரகாஷ், இது வரைக்கும் நீ கொலை செஞ்சிருக்கிய? கொலையா? ஏன் இப்படி பதற? கொலைன்னா அவ்வளவு பயமா? இப்ப நாட்டுல கொலையோட மதிப்பு குறைஞ்சு போச்சுங்க. ரூபாய்க்கு 3 கொலை, அடுத்த வருஷம் ரூபாய்க்கு 4 கொலை ஆயிரும். பிரகாஷ், தாஸ் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா என்னையும் காட்டி கொடுத்துருவா. நான் உள்ள போனா நீ உள்ள வரணும். நான் எங்க நன்மைக்காக சொல்லல, உன் நன்மைக்காக சொல்றேன். உன் பொண்டாட்டிய நீயே கொலை பண்ணிடு. அது ரொம்ப தப்புங்க. அப்ப விட்டுருங்க, அவர் ஜெயிலுக்கே போகட்டும். ஒரு பொண்டாட்டி போனா என்ன ஐயா, 100 பொண்டாட்டியை கட்டலாம். நாங்க ஊருக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுக்கல. பிளீஸ் வேண்டாங்க. சரி, உன் பொண்டாட்டியை கொலை பண்ண வேணாம். நீ பண்ணாதன்னு சொன்ன, தாஸ் பண்ணட்டும். தாஸ் வந்துட்டியா? ஏன் பயப்படுற? நீயா கொலை பண்ண போற? நான் தானே பண்ண போறேன். கம் இன்சைட். சீதா கோயில் போயிருக்கா, இப்ப வந்துருவா. இங்க பாரு தாஸ், நீ என்னென்ன செய்யணும்னு விளக்கமா சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ என்ன பண்ற? கம் கம். இந்த ஸ்கிரீன் பின்னாடி ஒளிச்சுக்கிற. இப்படிதான். ஓகே, சீதா வந்ததும் நான் வெளியில போயிடுவேன். சரியா 8:30 மணிக்கு உனக்கு வெளியில இருந்து நான் போன் பண்ணுவேன். போன் அங்க இருக்கு. போன்ல பெல் அடிக்கும். அப்ப சீதா போன் எடுத்து பேசுவா. நீ திறமறை விழுந்து வெளியே வந்து சீதா போன்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த டெலிபோன் நோயினால அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. ஓகே? சீதா வந்தா போல இருக்கு. இப்ப ஒளிஞ்சுக்க. ராஜா நீயா? பிரகாஷ், உண்மையிலே சீதா மேல உனக்கு அன்பு இருக்கா? என் தங்கச்சி என்ன செய்யணும்னு நினைச்சிருக்க? பின்ன என்ன, இருட்டினதுக்கு அப்புறம் சீதா மட்டும் தனியா கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. ஓ அதுவா? என்ன ஓ அதுவா? இன்னைக்கு என்ன நாள்? உங்க கல்யாண நாள். என் தங்கச்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்கல. அது சீதா கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் நானே போய் எடுத்து கொடுக்கலாம் இருந்தேன். ஒண்ணும் வேணாம், இனிமே நீங்க எடுத்து கொடுக்க வேணாம், எங்க அண்ணன் எனக்கு எடுத்து கொடுக்கும். என்ன மன்னிச்சிரு, உனக்கு இப்பவே போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். போதுமா? ரூபாய்க்கு 3 சொன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாமா, போதும் போதும். அவன் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். சீதா இங்க வாமா. வா, நம்ம 2 பேரும் போய் உனக்கு பிடிச்ச புடவையா எடுத்து வரலாம். நீ மட்டும் போனா உனக்கு பிடிச்ச புடவையா எடுத்துட்டு வா. ஓகே. ராஜா, என்ன ராஜா நீ ஏற்கனவே அவ கோவமா இருக்கா, அவ கோவத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறிய. நானும் வரேன். ஐ ஆல்சோ கம். நான் எடுத்து வரேன் பிரகாஷ். நீ உன் தங்கச்சி கிட்ட, நான் என் மனைவி கிட்டுக்கிறேன். பாப்பலாம். சரி வா. சீதா கதவு பத்திரமா பூட்டிக்கா, காலம் கிட்ட கிடக்குது. அந்த பக்கம் நல்ல ஷிஃபான் சாரீஸ், பாம்பே டேயிங், கோலே ஷூட்டிங், டிசிஎம். என்ன டிசிஎம்? இது நல்லா இருக்குது. இதே சீதா செலக்ட் பண்ணிட்டேன். வாசு, இந்த பச்சை கலர் புடவை சீதாவுக்கு பிடிக்குமான்னு போன் பண்ணி கேட்டு வந்துடுறேன். என் செலக்ஷன் என் தங்கச்சி நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
பேக் பண்ணிருங்க, பில் போட்டுருங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ, எனக்கு தெரியாம போன் பண்ற பிரகாஷ். ஒண்ணும் இல்ல, கல்யாண நாள் அதுவுமா எடுத்துட்டு போற படம் நல்லா இல்லன்னு சீதா சொல்லிட்டா மனசு சங்கடப்படும், அதுக்குதான். ஓ அதுக்கா? சரி அப்ப பண்ணு. பண்ணிக்கிறேன். ஹலோ சீதா, நான் பிரகாஷ் பேசுறேன். என்னங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயோ என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, கரண்ட் போயிடுச்சு. என்ன எதுக்குங்க கேக்குறீங்க? அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். சீதாவுக்கு படம் ஓகே. சீதா, நான் அண்ணன் பேசுறேம்மா, அந்த சரி வாங்கிடுவா. சரி வா. ஐ எம் சாரி மிஸ்டர் ராஜா, இந்த கொலை எப்படி நடந்தது? ஒண்ணு பேச மாட்டேன்றா சார், பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறா. மிஸ்டர் ராஜா, கொலைகாரிய ஐ எம் சாரி, உங்க தங்கச்சிய டேக் ஹர் இன்டு கஸ்டடி. கொலை செய்ய வேண்டியவன் செத்து போயிட்டான், சாக வேண்டியவன் கொலை செஞ்சிட்டான். சாபாஷ். இதுல என் தப்பு ஒண்ணும் இல்ல, நான் கரெக்டா தான் பிளான் போட்டு கொடுத்தேன். பரவாயில்ல, ஒரு பொட்டச்சியை கொலை செய்ய முடியாதவன் சாவறதுல தப்பு இல்ல. பிரகாஷ், நீ ஜெயிலுக்கு போற. நானா ஜெயிலுக்கா? எனக்கு பயமா இருக்கு. நோ நோ நோ, அங்க போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்றபடி போலீஸ் கிட்ட சொல்றேன். அவளும் தப்பிச்சுக்குவா, நாமளும் தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் சீதா, உன்னை ஜெயிலுக்குள்ள பார்க்கும்போது என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. தாஸ் கொலைகாரன் நீ சொன்னப்போ நான் நம்பல.
அது என் தப்புதான். அவன் உன்னை கொலை செய்ய வருவான்னு நான் கடவுளையும் நினைக்கல. இங்க பாரு சீதா, நடந்ததெல்லாம் மறந்துரு. தாஸ் என் நண்பன்ற விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம நான் சொல்றபடி நீ சொன்னா உனக்கு விடுதலை கிடைக்கும். என்ன சொல்லணும்? அவன் கொலை செஞ்சதை நீ பார்த்ததுனால அவன் உன்னை கொலை பண்ண வந்தான். அவன் கிட்ட தப்பிக்கிறதுக்காக நீ அவனை கொலை பண்ணதா சொல்லணும். அது மட்டும் சொன்னா போதுமா? இல்ல அவனை திரைக்க பின்னால மறைச்சு வச்சது நீங்கதாங்கிறதையும் சொல்லணுமா? சீதா, சீதா, அவனை நான் மறைச்சு வச்சேனா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்களும் சேர்ந்து கொலை பண்ணதை நான் பார்த்தும் கூட 2 பேர் தான் கொலை பண்ணாங்கன்னு எங்க அண்ணன் கிட்ட சொன்னப்போ எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது. இப்ப இல்ல. நான் கொலை பண்ணேனா? நீ வேற யாரையோ பார்த்துட்டு வேற எவனையோ பார்த்துட்டு புருஷன்னு நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. அன்னைக்கு அன்னைக்கு நீங்க கொலை பண்ணத நானே பார்த்தேன். கண்ணால பார்த்த உண்மையை மறைச்சு எங்க அண்ணன் கிட்ட போய் சொன்ன. எதுக்காக? இந்த தாலிக்காக. இந்த தாலி என் கழுத்துல நினைச்சிருக்கணுங்கிறதுக்காக. நான் பூவோட பொட்டோட வளர்ந்த எங்க அண்ணன் பார்த்து பார்த்து பூரிக்கணுங்கிறதுக்காக. கிளிய வளர்த்து போன கையில கொடுத்துட்டோமேனு எங்க அண்ணன் நினைச்சு நினைச்சு துடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக. சீதா, சீதாங்கிற புனிதமான பேரை சொல்ல கூட உங்களுக்கு அழுகதை இல்ல. இது வரைக்கும் உங்களுக்கு மனைவிங்கிற நினைப்புல உண்மையை மறைச்சேன். ஆனா கோர்ட்ல இன்ஸ்பெக்டர் ராஜாவோட தங்கச்சியா நிக்க போறேன். உண்மையை சொல்லத்தான் போறேன். விட்டாதானடி சொல்ல. செட்ரி, செட்ரி, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். என் ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா. டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீதா, பயப்படாதம்மா. இந்த சமயம் சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா? நீ அம்மாவை பாரு. மாட்டேன். நான் பெறப்போற பிள்ளைய இந்த உலகம் கொலகாரம் பெற்ற பிள்ளை நான் சொல்ல விட மாட்டேன். என் அண்ணன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். அதை நெஞ்சுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிறேன். நெஞ்சுக்குள்ளேயே சீதா, டாக்டர் எல்லாரும் சொன்னாங்க. சீதா, இப்போவாது சொல்லுமா. எனக்காக சொல்ல வேண்டாம். பிறக்க போறவன் குழந்தைக்காவது சொல்லுமா. இந்த கொலை ஏன் செஞ்ச? நடந்தது கொஞ்சம் சொல்லுமா. நான் உன்னை காப்பாத்தம்மா. சொல்லுமா பிளீஸ். அண்ணா, என்ன எதுவுமே கேட்காதண்ணா. என்னால பதில் சொல்ல முடியலண்ணா. என்னால பதில் சொல்ல முடியல. நீ வயிற்றுல மட்டும் சுமக்கலமா, மனசுலயே எதையோ சுமந்துகிட்டு தான் இருக்கிற. இறக்கி வைக்க சுமதாங்கியா இந்த அண்ணன் இருக்காங்கிறத மறந்துடாதம்மா.